அங்கேயே திருவித பூமியில் என்றென்றும் நிறைவேறிடேனமே. ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். Matthew chapter 9. Your virgin will wake up and have a son, and will called Emmanuel, which means God is with us. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். கலாத்தியர் 2:22-23. ஆவின் கனியே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டிருக்க பிரமாணம் ஒன்றுமில்லை. Matthew chapter 1. Your virgin will wake up and have a son, will called Emmanuel, which means God is with us. Matthew chapter 1:23. Your child will become pregnant and have a son. He is called Emmanuel, which means God is with us. Matthew 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அதிலே தேவன் வார்த்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சங்கீதம் 130. கர்த்தரை என்று இருக்கிறார் தாத்தையாடியேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவ் வழி இணக்கம் எவனோ அவன் பாக்கிவான். 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட, கர்த்தர் தொகம் தூய்மையாக நாமம் முற்றுமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எரேமியா 23:5-6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கீழே எலும்பு பண்ணுவேன். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்கள் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. யோவான் 1:1-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 23. சங்கீதம் 1. கர்த்தரே பரிகிறார், நான் தாழ்ச்சி அடைகிறார். சங்கீதம் 3:1. கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்த்தேனே. La la la